வெல்கம் பேக் டு மை மாமியார்ஸ் சேனல். இன்றைக்கி செம்மையான தூத்துக்குடி ஸ்டைல் கருவாட்டு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. அது கூடவே காஷ்மீரி சில்லி 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நாங்கள் எப்போவுமே காரம் அதிகமாக தான் சேர்த்துப்போம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். கருவாட்டு குழம்புக்கு மெயினே சின்ன வெங்காயம் தான். அதில் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயமும் ஒரு 1/4 மூடி தேங்காவையும் ஜீரகமும் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட் தான் கருவாட்டு குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இதே பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கூடவே அதுக்கு தேவையான தண்ணியும் அலசி ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா அலசி ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு எலுமிச்சப்பழ அளவுக்கு புளி எடுத்து கொஞ்சம் நிறைய தண்ணியை போட்டு நல்லா அதை கரைச்சி வச்சுக்கோங்க. அப்போது புளிக்கு ஏற்ற மாதிரி புளிப்பு மாறும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை அதே பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் 3 தக்காளி எடுத்திருக்கோம். 3மே நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கணும். அந்த தக்காளியை கையிலே நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க. ஸோ அந்த பேஸ்ட்டோடு சேர்ந்து நல்லா அந்த ஜூஸுமே இறங்கி தக்காளி அந்த ஃப்ளேவரும் உள்ளே இறங்கும். கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம அதை அடுப்பில் வச்சிடணும். இது நல்லா கொதிக்கிறதுக்கு நம்ம விட்டுறணும் ஃபஸ்ட்டு. இப்போது ஒரு 2 நீளமான முருங்கைக்காய் எடுத்திருக்கோம். இதை நல்லா நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 4 கத்திரிக்காயும் நல்லா நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி தூத்துக்குடியிலேயே ஃபேமஸான பற்ற கருவாடு எடுத்திருக்கோம். இது வஞ்சர மீனோட கருவாடு. இதை ஒரு 3-4 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இது வாஷ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் அதே மாதிரி ரொம்ப நேரம் தண்ணிலையும் நீங்கள் ஊற வைக்கக்கூடாது. இப்போ கருவாடு நம்ம வாஷ் பண்ணிட்டோம். கூடவே முருங்கைக்காய், கத்திரிக்காய், பச்சை மிளகா நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். குழம்பு நல்லா கொதிக்கிற டைமில் நம்ம இதெல்லாம் போட்டுறணும். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க கருவாடை கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு பெரட்டி எடுக்க போகிறோம். எடுத்ததும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தோல் எடுத்துடலாம். நாங்கள் தோல் எடுத்துருவோம். இந்த மாதிரி நல்லா எண்ணெயை ஊற்றி ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி ஊற்றிட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. கருவாடு, பச்சை மிளகா, முருங்கைக்காய் இது எல்லாமே மொத்தமாக நம்ம உள்ளே போட போகிறோம். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கருவாடு பொரிஞ்சோடனே நம்ம எடுத்து குழம்புல போட்டுடலாம். இப்போ இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் குழம்பு நல்லா கொதிக்கணும். கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாருமே ஈவனாக வேகணும். இது போட்ட உடனே நம்ம இதுக்கு தேவையான உப்பு போடணும். உப்பு கருவாடுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கருவாடு குழம்பு வாசனைக்கு இங்கே ஒருத்தர் ரெடியாக நிற்கிறாரு. இவருக்கு சாப்பாடு ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி இங்கே நம்ம குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா வத்திடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம சாருக்கு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இவர் தான் மேக்ஸ், எங்களோட வீட்டு செல்ல புள்ள. ஸோ இவருக்கு சாப்பாடு வச்சுட்டு நம்ம அடுத்து தாளிக்கிறது என்னன்றதை பார்த்துடலாம். இப்போ குட்டியோண்டு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி கருவேப்பிலையும் போட்டு வச்சுருக்கோம். இப்போ கருவாட்டு குழம்புக்கு தேவையான தாளிப்பு என்னன்றதை ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். கூடவே கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் கருகிறதுக்கு முன்னாடியே நம்ம சின்ன வெங்காயம் போட்டுருணும். போட்டுட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இது நல்லா பொரிஞ்சு வரணும். கூடவே கருவேப்பிலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு கேரமலைஸ் ஆனால் தான் உங்களுக்கு கருவாட்டு குழம்போட டேஸ்ட் இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்கும். இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம தாளிப்பு குழம்புல போட்டுடலாம். இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறமா ஒரு சூடான சாப்பாட்டில் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும். தூத்துக்குடி ஸ்டைல் கருவாட்டு குழம்புனாலே உங்களுக்கு உரப்பும் ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் கருவாட்டு குழம்பும் நீங்கள் எவ்வளோ வேணும்னாலும் சாப்பிட்ணுன்ற மாதிரி தான் தோணும். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமலாஸ் கிச்சன் ஃப்ளேவர்ஸை. பாய்.